குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டுடே லஞ்சில் நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஆயில் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட் நான் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லா ஸ்பைசஸுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வெங்காயம் 3 வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி 3 தக்காளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்றதுக்கு சேர்க்க போகிறோம். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள், அடுத்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் 3யுமே ஆட் பண்ணி விட்டுடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து நான் மல்லி இலை, புதினா இலை 2மே நான் கழுவி வச்சுருக்கேன். நான் அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கலவைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸுக்கு சேர்த்துமே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம காளான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த காளானை போட்டு கிளறி விட்டுடலாம். நல்லா கிரேவி மாதிரி ரெடி ஆகணும். இந்த காளான் நல்லா வதங்கி கிரேவி பதத்துக்கு வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன் நான் லாஸ்ட்டாக சேர்த்தேன் அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கிளறி விட்டோம்னா அடி பிடிக்காது. ஏன்னா எல்லாமே நல்லா வதங்கிட்டு இல்லையா. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் அதுக்காக ஜீரக சம்பா அரிசி வாங்கி ஊற வச்சுருக்கேன். இதைத்தான் நம்ம சேர்க்க போகிறோம். பிரியாணிக்கு இதை போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம மற்ற ரைஸை விட ஜீரக சம்பா ரைஸ் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு நல்லா கிளறி விட்டுறலாம். மசாலா எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. 1 பங்கு ரைஸ்க்கு 2 பங்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். நான் ஒரு உரலை மேலோடி தூக்கி வச்சு தம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், செமையாக வந்திருக்கு. பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். அழகாக குழையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதேமாரி நீங்களும் காளான் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், காளான் நல்லபடியாக வந்திருக்கு பாருங்கள். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.